பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பார்ட்டி ஸ்டேட் பிரசிடென்ட் மூவாட்டுமுலா அஷ்ரஃப் மௌலவி, ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் அப்துல் ஹமீது மாஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் துளசிதரன் பள்ளிக்கல், ஜெனரல் செக்ரட்டரி அஜ்மல் இஸ்மாயில், இன்னொரு ஜெனரல் செக்ரட்டரி பிபி ரஃபீக், செக்ரட்டரிமார் அப்துல் ஜப்பார், ஜியாத், ஜான்சன், ஜமீலா, கிருஷ்ணன், இக்ராமுல் ஹக், சிஹெச் அஷ்ரஃப், லைலா சம்சுதீன், முர்ஷித், சமீம், அன்பர் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மண்டல, மாவட்ட, டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகிகளே, ஆயிரக்கணக்கில் இங்கே ஒன்று திரண்டிருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ஆற்றல் மிகுந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய இளைஞர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எஸ்டிபிஐ பார்ட்டியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மூவாட்டுமுலா அஷ்ரஃப் மௌலவி தலைமையேற்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ராய் அரைக்கல் ஒரு புறமும், மறுபுறம் துளசிதரன் பள்ளிக்கல் என்கிற இரண்டு தளபதிகளும் இரண்டு பக்கமுமாக காசர்கோடு முதல் திருவனந்தபுரம் வரைக்கும் துவங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஜன முன்னேற்ற யாத்திரை என்கிற இந்த மகத்தான யாத்திரைக்கு துவக்கமாக எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரம் ஆயிரம் அபிவாத்தியங்கள். அருமை சகோதரர்களே, மிகச்சிறப்பான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மகத்தான யாத்திரை இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது. காஸ்ட் சென்சஸ் என்கிற ஜாதி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய பரணகடனை என்கிற அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய பெடரல் சிஸ்டம், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாடு ஒரு விவசாயத்தை 80-85% விவசாயிகளை கொண்டிருக்கிற ஒரு நாடு. எனவே இந்த நாட்டினுடைய விவசாயிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மனித உரிமைகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்கள், அந்த கருப்பு சட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்கிற மகத்தான கோரிக்கைகளை முன்னெடுத்து இந்த ஜன முன்னேற்ற யாத்திரை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் என்று நான் துவக்கமாக எனது வாழ்த்துக்களை, அபிவாத்தியங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர்களே, மலபார் என்கிற மகத்தான புரட்சிகரமான இந்த மண்ணில் இந்த மகத்தான இந்த நிகழ்வு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலபார் என்பது ஒரு போராட்ட பூமி, ஒரு புரட்சி பூமி. நீதிக்காக, நியாயத்திற்காக அநியாயத்தை எதிர்த்து ரத்தம் சிந்திய பூமி. சையது அலவித்தங்கள், மம்புரம் சையது அலவித்தங்கள், அலி முஸ்லியார், ஃபசல் பூக்கோயா தங்கள், வாரியம் குன்னன், குஞ்சு முகமது ஹாஜி உள்ளிட்ட மரியாதைக்குரிய ஷஹீதுகள்
ரத்தம் சிந்திய புண்ணியமான பூமி இந்த மலபார் மண். இந்த ஷஹீதுகளுடைய வழியில் இந்த மகத்தான ஆயிரக்கணக்கான மாப்பிள்ளைமார்கள் அந்த தியாகிகளுடைய புனிதமான வழியில் 15 ஆண்டு காலமாக இன்றைக்கு நடைபோட்டு முன்னேறி கொண்டிருக்கிற மகத்தான இயக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, SDPI கட்சி. இந்த மகான்மார்கள் மம்புரம் சையீத் அலவி தங்கள் உள்ளிட்ட இந்த ஷஹீதுகள் என்ன பாடத்தை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்தார்களோ, நியாயத்திற்காக போராட வேண்டும், அநியாயத்திற்கு அடிபணிய கூடாது என்கிற அந்த மகத்தான லட்சியங்களை நெஞ்சில் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற இந்த மகத்தான அரசியல் பேரியக்கம். எனவேதான் 15 வருட காலம் இந்த பார்ட்டி துவங்கியது முதல் இன்றைக்கு வரைக்கும் 15 ஆண்டு காலம் நெருப்பாற்றில் நீந்திக் கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. தினம் தினமும் போராட்டங்கள், தினம் தினமும் நெருக்கடிகள், தினம் தினமும் வழக்குகள், பல்லாயிரக்கணக்கான வழக்குகள், ஆயிரக்கணக்கான கைதிகள், எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் துஞ்சாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், ஈடிக்கும் எண்ணெய்க்கும் எந்த மத்திய ஏஜென்சிகளுக்கும் அடிபணியாமல் முன்னேறி கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்றால் அதற்கு காரணம் சையது அலவி தங்களும், அலி முஸ்லியாரும், வாரிய குன்னன் ஹாஜி முகமது ஹாஜி அவர்களும் இந்த தியாகிகள் தந்திருக்கிற இந்த பாடங்கள் தான், அந்த லட்சியங்கள் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். எனவே அந்த மலப்புரம் மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற இந்த மலப்புரத்து மக்கள் இந்த தியாகிகளுடைய வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிற்கு பின்னால் அணிவகுக்க வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, பாசிச எதிர்ப்பு, நீதிக்கான போராட்டம் என்கிற மகத்தான லட்சியத்தில் SDPI கட்சி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாசிச எதிர்ப்பு என்கிற பெயரால் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் RSS பயந்து இன்றைக்கு தங்களை முழந்தாளிட்டு அடிபணிந்து இன்றைக்கு மதசார்பற்ற கட்சிகள் இந்த நாட்டில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லாம் இப்போது அச்சத்தில் இருக்கிறார்கள். என்ன அச்சம்? தேர்தல் வரப்போகிறது, 2004 பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மீண்டும் மோடி வெற்றி பெற்று விடுவார். வெற்றி பெற்றுவிட்டால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்காது, இந்த நாட்டில் மனித உரிமைகள் இருக்காது, இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய தலைவர்கள் நடமாட முடியாது, முஸ்லிம்களுக்கான உரிமைகள் இல்லாது போகும், வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டுவிடும் என்கிற அச்சம், கவலை இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், மீண்டும் பாரதிய ஜனதா வெற்றி பெறலாம், வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை. பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கிற மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு நாட்டில் இல்லை. பாரதிய ஜனதாவிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்கிற தைரியமும் நெஞ்சுறுதியும் சங்கூச்சமும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தன்னை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கைதிலிருந்து அவர் தன்னை பாதுகாப்பது இன்றைக்கு கஷ்டமான ஒரு சூழல். எனவே காங்கிரசால் பாரதிய ஜனதாவிடம் இருந்து இந்த நாட்டை பாதுகாக்க முடியாது. பாரதிய ஜனதாவுடைய வெற்றியை தடுக்க முடியாத சூழ்நிலையில் காங்கிரஸ் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் பாரதிய ஜனதாவிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பார்கள் என்றால் கேரளாவில் மாத்திரம்தான் ஏதோ கொஞ்சம் CPM உயிரோடு இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இவர்களால் நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்டுகள் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. இந்த மதசார்பற்ற சக்திகள் எல்லாம், மதசார்பற்ற கட்சிகள், செக்குலர் பார்ட்டி என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவிற்கு அஞ்சு நடுங்கி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாட்டை பாதுகாப்பது இன்றைக்கு அவர்களுடைய லட்சியம் அல்ல. தங்களை, தங்கள் கட்சியை ஈடியிடமிருந்தும் RSS இடமிருந்தும் பாதுகாப்பதற்காக இந்த கட்சிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள்.
இந்தியா கூட்டணியை இந்த கட்சிகளால் பாதுகாக்க முடியவில்லை. இந்தியா அலைன்ஸ் உருவானது அதனுடைய நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். எனவே நான் இங்கே சொல்ல வருகிற கருத்து, மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆளலாம். ஆனால் அதை தடுப்பதற்கு அந்த தடுக்கிற தகுதியும் அந்த தைரியமும் அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. ஆனால் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தாலும் பாராளுமன்றத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது 2 பாராளுமன்ற உறுப்பினரோ இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் 200 இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் சாதிக்காத சாதனையை எல்டிபிஐ கட்சியினுடைய 2 உறுப்பினர்களால் சாதிக்க முடியும். சிஏஏ என்கிற சட்டத்தை பாராளுமன்றத்தில் அமித்ஷா அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த போது இந்த நாட்டிலேயே காகஸ் நகி திகாயங்கே என்று சொல்லி இந்த நாட்டுடைய தலைநகரத்தில் அதை கிழித்தறிந்து சிஏஏவுக்கு எதிரான அந்த போராட்டத்தை இந்த நாட்டில் முதலாவது துவக்கிய அரசியல் பெரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகள் இல்லை, ஆனால் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை தட்டி எழுப்ப முடிந்தது, தீப்பற்றி எரிய வைக்க முடிந்தது எல்டிபிஐ கட்சியால். பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருந்தால், 2 உறுப்பினர்கள் இருந்தால் ஆர்எஸ்எஸ் இந்த தலைவர்களை, பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களை அவர்களை தண்ணீர் குடிக்க வைக்க முடியும், திணறடிக்க முடியும், இந்த சமூகத்துடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியும், இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக குரல் அளிக்கிற அந்த தைரியமும் சங்கூச்சமும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய அந்த உறுப்பினர்கள் பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த மாவட்டத்தில் இருந்து 2 முஸ்லீம் லீக்கினுடைய எம்பிக்களை தொடர்ந்து பாராளுமன்றத்திற்கு இந்த மாவட்டத்துடைய மக்கள் நீங்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். முஸ்லீம் லீக்கினுடைய இந்த 2 உறுப்பினர்கள் இந்த நாட்டில் என்ன சாதித்திருக்கிறார்கள்? இதுவரை என்ன சாதித்தார்கள்? இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார்களா? பாபர் மசூதியினுடைய பிரச்சனைக்கு தீர்வை தந்தார்களா? ராஜீவ் காந்தியினுடைய பீரியடில் பாபர் மசூதியினுடைய வளாகத்தை வழிபாட்டிற்கு திறந்து விட்ட போது ராஜீவ் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சிக்கு துணை போனது முஸ்லீம் லீக். நரசிம்மராவனுடைய ஆட்சியினுடைய காலத்தில் 92 பாபரி மஸ்ஜித் ஷஹீதாக்கப்பட்ட போது, தகர்க்கப்பட்ட போது சுலைமான் செட் சாஹிப் போன்றவர்கள் எதிர்த்த போதிலும் காங்கிரசிற்கு தோள் கொடுத்தது, துணை நின்றது, காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து தேர்தலில் கூட்டணி அமைத்தது முஸ்லீம் லீக். இப்போது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ராமர் கோயில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் 400 ஆண்டு காலம் முஸ்லிம்களால் சுஜூது செய்யப்பட்ட இடத்தில் அநியாயமாக அக்கிரமமாக ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற போது ராமர் கோயிலை ஆதரித்து இன்றைக்கு முஸ்லீம் லீக்கினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அதை ஆதரித்து இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படி இந்த சமூகத்திற்காக என்ன சாதிக்க போகிறார்கள்? நான் கேட்கிறேன், ஒரு பாபரி மஸ்ஜிதோடு சங்க பரிவார அமைப்புகளுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தீர்ந்து விடுமா? ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள், இனிமேல் இந்த நாட்டில் இருக்கிற எந்த மஸ்ஜிதுகளையும் அவர்கள் இனிமேல் தொடமாட்டார்களா? அந்த உறுதியை முஸ்லீம் லீக் கொடுக்க முடியுமா? இன்றைக்கு ஞானவாபி பள்ளிவாசலுடைய பிரச்சனை பூதாகரமாக கிளம்பி இருக்கிறதே, அது முடிந்து விட்டால் அவர்கள் அமைதியாகி விடுவார்களா? நாட்டில் இருக்கிற 3000 பள்ளிவாசல்கள் உடை தெரியப்பட வேண்டும், கோவில்கள் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவிற்கு முஸ்லீம் லீக் என்ன பதில் சொல்ல போகிறது? எனவே முஸ்லீம்கள் நாடு முழுவதும் படுகொலை செய்யப்படுகிற போது அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்த இயக்க முஸ்லீம் லீக், பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களை பெற்றிருந்த போதும் அதை தடுக்க முடியாமல் கையால் ஆகாமல் இருந்த ஒரு அரசியல் பெரியக்கம் முஸ்லீம் லீக். பாபர் மஸ்ஜிதை பாதுகாக்க தவறிய முழு பொறுப்பும் நாடாளுமன்றத்தில் உறுப்பினரை பெற்ற முஸ்லீம்களுக்கு அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் உண்டு. ஆனால் அதை தவறியது முஸ்லீம் லீக். எனவே தான் நான் கேட்கிறேன், போராட்ட குணம் மிகுந்த இந்த மலபாரினுடைய புரட்சிகரமான அந்த உணர்வை கொண்டிருக்கிற இந்த மலபார் மக்களை பார்த்து கேட்கிறேன், மீண்டும் இந்த மண்ணில் இருந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்களா? அதனால் இந்த சமூகத்திற்கு என்ன லாபம்? மீண்டும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி ஏற்பட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள், என்ன சாதிப்பார்கள் என்பதை நீங்கள் நெஞ்சிலே சிறிது காலம் நினைத்து பார்த்திட வேண்டும்.
எனவேதான் நான் கேட்கிறேன், போராட்ட உணர்வு மிகுந்திருக்கிற RSS ஐடியாலஜியை, RSS லட்சியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இஸ்லாமிய சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட தலித்துகளுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். சனாதன பிராமணிய தர்மத்தை தகர்த்தெறிய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற மனித உரிமைகளுக்காக போராடுகிற போராளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற மகத்தான லட்சிய பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிற்கு பின்னால் இந்த மலபார் மக்கள், அலி முஸ்லியாருடைய அந்த லட்சியத்திற்கு பின்னால், வாரியன் குன்னன் குஞ்சு முகமது ஹாஜி அவர்களுடைய அந்த லட்சியமான அந்த போராட்ட குணத்திற்கு பின்னால், SDPI கட்சிக்கு பின்னால் இந்த மலபார் மக்கள் அணிதிரள வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2 தொகுதிகளிலும், பொன்னானி மலப்புரம் என்கிற 2 தொகுதிகளிலும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கை காட்டுகிற அந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்றால் நாடாளுமன்றம், இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மாபெரும் சரித்திரம் உருவாகும். நூற்றுக்கணக்கான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சாதிக்க முடியாத, காங்கிரஸ் உறுப்பினர்கள் சாதிக்க முடியாத, கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் சாதிக்க முடியாத போராட்டத்தை, எதிர்ப்பை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் நிகழ்த்தி காட்டுவார்கள் என்கிற செய்தியினை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 15 ஆண்டு காலம் நான் துவக்கத்தில் சுட்டிக்காட்டியதை போல நெருப்பாற்றில் நீந்தி இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, SDPI கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஊழல் செய்வார்களா, அழிமதியில் ஈடுபடுவார்களா? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், யாரும் சொல்ல மாட்டார்கள். SDPI கட்சியினுடைய உறுப்பினர்களும் தலைவர்களும் எதற்கும் அஞ்சாமல், இந்த நாட்டில் ஒரு தடவை ஈடி ரைடு போனாலே துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கட்சி மாறி பாரதிய ஜனதாவிற்கு போய் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற காட்சிகளை ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸில் இருந்தும் ஒவ்வொரு மதசார்பற்ற செக்யூலர் பார்ட்டிகளிடமிருந்தும் ஈடியினுடைய ஒரு ரைடு போதும், ஒரு நோட்டீஸ் போதும். ஆனால் எத்தனை ஈடி ரைடு நடத்து, எத்தனை NIA-க்களுடைய மிரட்டல் வந்தாலும் இந்த லட்சிய பாதையிலிருந்து SDPI கட்சியினுடைய ஒரு உறுப்பினரோ ஒரு தலைவனோ ஒருபோதும் பின்வாங்க மாட்டான், ஒருபோதும் பின்வாங்க மாட்டான். பாரதிய ஜனதாவுக்கும் RSS-ற்கும் நீதிக்காக போராடுகிறவர்களை நேருக்கு நேர் சந்திக்கிற தைரியம் இல்லை, திராணி இல்லை. எனவேதான் அவர்கள் ஈடியை வைத்து, NIA-வை வைத்து இன்றைக்கு மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். SDPI கட்சியினுடைய தலைவர்களை சிறையில் அடைத்தால் இந்த இயக்கம் துவண்டு போய்விடுமா? SDPI கட்சியினுடைய கடைசி ஒரு தொண்டன் இந்த மண்ணில் இருக்கும் வரை நீதிக்கான போராட்டத்தை இந்த அரசியல் பேரியக்கம் இந்த மண்ணில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை தலைவர்கள் சிறை சென்றாலும் இந்த மகத்தான போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்திற்கு மலபார் மக்கள் புரட்சிகரமான இந்த தியாக வேங்கைகளுடைய வழிவந்த இந்த மக்கள் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு, மரியாதைக்குரிய மூவாற்றமுலா அஷ்ரப் மௌலவி அவருடைய தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகத்தான கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஜன முன்னேற்ற யாத்திரா என்கிற இந்த முன்னேற்ற யாத்திரை இந்த மகத்தான வெற்றியை பெற்றிட வேண்டும். மகத்தான இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற்றிட வேண்டும். இந்த யாத்திரையோடு அல்ல, தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளை வெற்றி பெற செய்வதற்காக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மகத்தானது தனது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்கிற செய்தியை சொல்லி, மீண்டும் ஒரு முறை இந்த யாத்திரைக்கும் அதற்கு தலைமை தாங்கி சென்று கொண்டிருக்கிற தலைவர்களுக்கும் எனது மகத்தான அபிவாத்தியங்களை, நன்றியை தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வசலாம்.